பரதனுடைய அசோசியேட் சொன்னார். அப்பவே ஒரு திருப்தி. ரைட், ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன அழகு. அப்புறம் அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் யாரு? வெங்கடேஷா. சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் 30 28 நான் ஆவரேஜா சொல்றேன். அதில் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி. பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும். அதில் ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை. கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுன உருப்படாது. இந்த கதாநாயகனுக்கு கதை எழுதுறன்னா அங்க பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா. ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினை போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியா இருக்கும், படம் ஓடும். இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியா அழகா இருக்காரு, இந்த பொண்ணு அற்புதமா இருக்கு. எனக்கு எல்லாத்த விட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுறாங்க. தமிழ்ல பேசணும்னு தோணுச்சு, அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனா இந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா, கத்தாரில் ஒர்க் பண்றாரு. ஆனா எனக்கு தெரிந்த தமிழ் பேசுறேன்னு எங்களை விட நல்லா பேசிருக்காரு. எங்க தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்சாலாம் விடுவான். பட் தமிழ் சுத்தம் வராது. இப்ப பாருங்க, அக மொழி விழிகள். அகம் மனசு, அகம்னா மனசு. இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது. இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அகவிழிகள். இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள். அக மொழி விழிகள். அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள். அது காதல் கதையா, அந்த கிரைம், ஒரு மர்டர் கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம். அவர் மர்டர் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆக அது என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல. பட் டைட்டில் பியூட்டிஃபுல். குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்திருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும். ஆனா என்னமா தெரியல, எவனோ ஒருத்தன் குட் பேட் அக்லின்ட்டான். இப்போ பிரபுனா அப்படியா தெரியாது, எனக்கு தெரியாது. மருமகன் மாமா எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர் அந்த குட் பேட் அக்லியை விட தமிழ் அழகா வச்சுக்கலாம். ஆனா ஹீரோ அஜித். அது வித்தியாசமா இருந்தது, தப்பா தெரிஞ்சது எனக்கு. இப்ப டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒண்ணு தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய புள்ள இப்ப டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோ? யோ வாயில நுழைப்ப நாக்கு சுளிக்கும் போது. என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேர் மங்கை ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணான், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை போட்டு போனவங்க, ஐயா இங்கிலீஷ்ல டைட்டில்லாம் வருதுயா, அது மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சிஎம் இருக்கும் போது வரலாமாங்க. ஒரு அழகா யோசிச்சார், எத்தனையோ நல்ல காரியம் பண்ணார். அதுல என்ன பண்ணாரு, மானியம் கொடுக்க முதல்ல 3 வச்சு அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன்னா தமிழில்
தலைப்புள்ள படங்களுக்கு விரசமில்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது. கிளாமர் இருக்கலாம், ஆனா கேவலங்கள் இருக்கக்கூடாது. பெண்களை கொடுமைப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தாதான் மானியம் சொன்னார். 3 லட்சம் மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கு கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தேட்டருக்கு சொன்னாதான் அப்செக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்செக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்னா அப்செக்ட் பண்ண. அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாசம் எடுத்துங்களேன், ஒரு 7-8 படங்கள் ஆங்கில. ஒரு கேரள சகோதரர்களுக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும்னு. ஆனா தமிழனுக்கு தெரியல தமிழ்ல டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில படம் வாங்கினா டைட்டில் இங்கிலீஷ்ல வேணும், அவளை எவனும் சொல்ல. எவ்வளவு படத்தை வாங்கிடுறான், இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில வாங்கிடுறானா? அது வேண்டுகோளா வைக்கிறது. தமிழ்ல 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில். அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமா ஓடும் தமிழ்நாட்டில். எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்பார். இந்த படம் நல்லா ஓடணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆக அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மழிக்கணும். ஆகவே என்னுடைய உளம் கனிந்த நன்றி. இந்த அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் விழிமொழிகள் அவருக்கு அவருடைய அகமகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி. லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பேர் 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 டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம்.